கட்சியை பொறுத்தவரையில் இப்போ எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுன்ற அடிப்படையில் ஒரு 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 மாய கருத்தை இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு, அதாவது ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதனால அது எல்லளவு உண்மை இல்லை. ஜெயக்குமார் நீங்கள் அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் பார்க்குற ஒரு கோமாளி மாதிரி சார். உண்மையை பார்க்க போனோன்னா அவரை சொந்த தொழிலே ஜெயிக்க தகுதி இல்லாத துப்பு இல்லாத ஒரு மனிதர். இவரெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே சேலையை கட்டிட்டு உட்கார வேண்டிய மனுஷன் ஏதோ சேலைக்கு பின்னாடி போவாருன்னு. ஆனால் இருந்தாலும் இவரெல்லாம் தகுதி தராதர மற்றவர் ஒரு கோமாளியாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். அவரை பார்த்தா சர்க்கஸ் கூடாரத்தில் திடீர்னு அப்படி இப்படி பண்ண சார் குமுறல் சார், வைத்தறிச்சல். காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும்போது நீங்கள் பாருங்கள், தன்னால் அண்ணன்னு காலில் விட போகிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு இந்த இயக்கத்தை சின்னாபனமாக்கின ஒரே ஒரு சனியை அப்படின்னா அந்த சனியன் தான் ஜெயக்குமார் அவர்கள். பேசுறதுக்கெல்லாம் புறா தலைவனுக்கு எந்த விதத்திலையும் அதிகாரம் கிடையாது. ஆகவே அதையெல்லாம் நீ பேசக்கூடாது. புறம்போக்கு வேலையை பார்க்கணுமே தவிர இந்த வேலையை பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு முதல்வர் ஆசை அப்பயே முதலமைச்சருக்கு பிளான் பண்ணி, அவர் யார் பேருன்னு சொல்ல விரும்பலை, அவருடைய பேச்சை கேட்டு இவர் உட்காந்து ஒரு ஆய்வெல்லாம் பண்ணி போஸ்டர்லாம் ஓட்டின பின்னாடி தான் இவர் துரோகின்னு முத்திரை கொடுத்து ஸ்பீக்கர்லேருந்து சபாநாயகர்லேருந்து அம்மா எடுக்க சொல்லிட்டாங்க. இந்த துரோகம் வெளியில் பேசலாமா? நான் சொல்கிறது உண்மை தானே ஜெயக்குமாருக்கு. நீ என்ன துரோகத்தை பற்றி பேசுகிறது? யாரை துரோகின்னு சொல்கிறது? நீ கொளுத்தி போட்டு இவ்வளோ வேலையை நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க. துரோகின்னு பேசுகிறதுக்கெல்லாம் புறா தலைவனுக்கு எந்த விதத்துலையும் அதிகாரம் கிடையாது. ஆகவே அதையெல்லாம் நீ பேசக்கூடாது. புறம்போக்கு வேலையை பார்க்கணுமே தவிர இந்த வேலையை